வேற யாரு நான் கேட்ட மாதிரி இவங்கள பத்தி நம்ம ஏதாவது பேசினா நம்மள நாமினேட் பண்ணிடுவாங்க, இவங்களுக்கு நம்ம வந்துட்டு பக்கத்துல ஜால்ரா அடிச்சுட்டே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு யாரு இருக்கா? சுபிக்ஷா, ரம்யாலாம் வந்து இந்த கேங்கோட தணல்ல அப்படியே இருக்காங்க. ஸோ அது கூட இருந்தா நம்மளையும் பெருசா நாமினேட் பண்ணாம இவ்வளவு பெருசா இருக்காங்கல்ல கேங்கா. ஸோ அந்த நாமினேஷன் வந்து எஸ்கேப் ஆகலான்ற மாதிரி ஒரு இதுல ரம்யாலாம் வந்த புதுசுல ரொம்ப வார்த்தை எல்லாம் விட்டுருந்தாங்க. நான் இது அதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அப்படியே இவங்க கூட போயிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. ஸோ இப்ப வந்து அவங்க கூட போயிட்டு அப்படியே ஒரு சைடா ஒரு இது மாதிரி உட்காந்துட்டாங்க. ஓகே. ஸோ எனக்கு அவங்கள அப்படிதான் தோணுது. அவங்க 2 பேரும் அப்படி தோணுது. இப்ப பிரவீன் அவர்களை வந்துட்டு இப்ப லாஸ்ட் வீக் எவிக்ட் பண்ணாங்க. ஸோ உள்ள இருக்கிறவங்களோட பிரவீன் என்ன வீக் கண்டஸ்டன்டா? அவரு டிசர்விங் கண்டஸ்டன்ட். அவரு ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லாது. இன்னைக்கும் ஓட்டிங்ல கூட அவரு லீஸ்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த அன்அஃபிஷியல் ஓட் பாக்குறோம் இல்லையா, அதுல வந்து லீஸ்ட்ல கிடையாது. அதை விட டிசர்விங்கா இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரம்யா இருக்காங்க, அரோரா இருக்காங்க. இவங்களாதான் வெளியே போயிருக்கலாம். இவர் போனது எல்லாருக்குமே ஒரு ஷாக் தான். ஆமா, வருத்தமும் கூட. அவராலும் எடுத்துக்க முடியல. ஆமா, அவரு சூப்பரா பண்ணியிருந்தாரு, எல்லாமே பண்ணியிருந்தாரு. அவர் உள்ள அந்த ஒரு ஃபைட் டாஸ்க் இவங்களா பிளான் பண்ணி பண்ணாங்க இல்லையா, அதுலயுமே சூப்பரா பண்ணாங்க. கமருதீன், பிரவீனும் பிரஜனும் சேர்ந்து பண்ணது, அதுலயுமே சூப்பரா இருந்தது. அந்த டாஸ்க்கும் சூப்பரா இருந்தது. ஸோ அந்த மாதிரி நல்லா பண்ணுவார். எல்லாமே சூப்பர் டாஸ்க் தான். அந்த டாஸ்க் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் கொடுத்திருந்தாரு. அந்த மாதிரி ஒரு மனுஷன் டக்குன்னு வெளியே போகும்போது அது அக்செப்ட் பண்ணவே முடியல. இல்ல ஓட்டிங் பார்த்துதான் வந்துட்டு எவிக்ஷன் எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு இது பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அது எப்படி எனக்கு தெரியல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஓட்டிங் வைஸ் அவரு அந்த அளவுக்கு லீஸ்டா கிடையாது. ஸோ அது எப்படி எவிக்ட் ஆனான்றது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க். சில பேர் சொல்ற மாதிரி இப்ப சேனல் திட்டம் இதான் இவர் தான் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி வச்சுட்டாங்கப்பா, அதனால ஓவராலா வெளியே அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா? அது அந்த மாதிரி பிக்ஸ் பண்ணி வச்சுதான், அது நம்ம தெரியல அது. ஆனா இந்த எவிக்ஷன் வந்து அன்ஃபேர்ன்ற மாதிரி இருக்கு.